த ஃபர்ஸ்ட்டு திங் நான் இது வந்து ரூ. 9க்கு ஒர்க் ஷாப் பண்ணுறோம், ரூ. 99க்கு ஒர்க் ஷாப் பண்ணுறோம் அப்படிங்கிற கிமிக் வேலையெல்லாம் இங்க கிடையாது. இந்த ஒர்க் ஷாப்புடைய காஸ்ட் ₹5000. நாங்க பேசிக்கலா வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸா வெப் டெவலப்மெண்ட் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இப்ப இன்டர்வியூக்கு வர ஸ்டூடண்ட்ஸ், காலேஜ் முடிச்சுட்டு வர ஸ்டூடண்ட்ஸ், அவங்களோட ரெஸ்யூம்ல வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தெரியும், இல்ல பைதான் புரோகிராமிங் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்யூம்ல போட்டுட்டு வருவாங்க. ஸோ உங்களோட ஸ்கில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக டெமோ ஏதாச்சும் காமிக்க முடியுமான்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, "இல்ல சார், அது வந்து என் லேப்டாப்ல இருக்குது. நான் ஜிப் பண்ணி உங்களுக்கு வந்து WhatsAppல சென்ட் பண்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க உங்களுடைய வொர்க்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இ-காமர்ஸ் செய்யக்கூடிய அளவுக்கு கேப்பபிள் பெர்சன்னு வச்சுக்குவோமே. அத நீங்க வந்து ஒரு லைவ் யுஆர்எல்ல போட்டு, "இதுதான் சார் நான் பண்ண இ-காமர்ஸ். இது வந்து நான் Node.js அண்ட் Next.js யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறேன்" அப்படின்னு நீங்க சொல்லும்போது, உங்களோட ரெஸ்யூமோட வேல்யூ இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். ஸோ ஈஸியா நீங்க ரெக்ரூட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. அதே மாரி ஒரு மொபைல் ஆப் பண்ண தெரியும் அப்படிம்பாங்க. பட் ஆனா அது ஒரு ஏபிகேவா கன்வெர்ட் பண்ணி ஒரு மொபைல்ல போட்டு, இதுதான் என்னுடைய வொர்க்குன்னு கூட காமிக்க முடியாத அளவுக்கு தான் இருப்பாங்க. ஸோ இங்க பிராக்டிகல் நாலேட்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட். நீங்க ரியலா காலேஜுக்கே வந்து நெறைய லேக்ஸ் ஆஃப் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது இல்லாம மறுபடியும் காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஒரு கோர்ஸுக்கு போறேன். அதுவும் 1,00,000 கட்டி நான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிச்சேன்னா நெறைய பேர் சொல்லிட்டு வருவாங்க. அப்படி படிச்சுட்டு வந்தாலுமே அவங்களுக்கு பிராக்டிகலா ஒரு லைவா ஒரு டொமைன்ல வந்து அத எப்படி டெப்ளாய் பண்றதுங்கிறது தெரியாது. கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "சார் டெவலப்மெண்ட்டுங்கிறது வேற, டெப்ளாய்மெண்ட்டுங்கிறது வேற" அப்படின்னு. அஃப்கோர்ஸ் வேற தான். பட் ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த ஏஐ எரால உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் உங்களால சர்வைவ் பண்ண முடியும். நெறைய ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்க மல்டி டேலண்டடா இருக்கணும். எனக்கு வெறும் டெவலப்மெண்ட் தெரியும், டெப்ளாய்மென்ட் தெரியாது அப்படின்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஸோ இது லிட்டரலா சொல்லணும்னா, எனக்கு எப்படி சமைக்கிறதுன்னு புக் எழுத தெரியும். ஆனா ரியலா சமைக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி. எங்களோட இந்த ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ண சில காலேஜ் புரொஃபசர்ஸ் இப்ப எங்கள டைரக்ட்டா அவங்க காலேஜுக்கே கூப்பிட்டு இந்த மாதிரியான சில ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ இப்ப தான் அவங்களுக்குமே வந்து ரியலா இதோட நீட் என்ன அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது இந்த 30 டேஸ் ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்க முடியும்? நீங்க இந்த 30 டேஸ் ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு எக்யூப்டா இருப்பீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வெப்சைட்ல கீழ டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் படிச்சு பாருங்க. அதுலயும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, கீழ நம்பர் குடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்லயும் கால் பண்ணி பாருங்க. இம்மீடியட்டா இந்த ஒர்க் ஷாப்புக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஒன்லி லிமிட்டட் சீட்ஸ் தான் அவைலபிள். நாங்க நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லிக் குடுக்குற பிளான்லாம் இல்ல. ஸோ உங்களோட சீட்ஸ சீக்கிரமா புக் பண்ணிக்கங்க.